لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் அவன் காட்டிய வழியின் அடிப்படையில் அவனை வணங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தல்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, பல ஆண்டு காலமாக இந்தியாவிலே மத ரீதியான சில கருத்துக்கள் முன்னெடுத்து சொல்லப்படுவதை பார்த்து வருகிறோம். குறிப்பாக தாய் மதம் திரும்ப வேண்டும் என்ற இந்த வாதத்தை சில பேர் எடுத்து திரும்ப திரும்ப சொல்லி வருகின்ற காட்சிகளை பார்த்து வருகிறோம். வடநாடுகளிலே இது போன்ற வாதங்களை முன்வைத்து பல்வேறு வன்முறை நிகழ்வுகளையும் நடத்தி வருகின்ற காட்சிகளையும் பார்க்கிறோம். உன்னுடைய மார்க்கத்தை மதத்தை விட்டுவிட்டு என்னுடைய மதத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி இன்றளவும் அதற்கான பல்வேறு முயற்சிகளையும் பல்வேறு நிர்பந்தங்களையும் கொலைவெறி தாக்குதல்களையும் நடத்துகின்ற காட்சிகள் அனைத்தையும் பார்க்கிறோம். சமீபத்தில் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அரசியலை கட்சியை சார்ந்தவர்கள் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டு இல்லை இல்லை நான் அப்படி சொல்லவில்லை என்று நாடகம் ஆடுகின்ற காட்சிகளையும் பார்க்கிறோம். யார் என்ன சொல்வதாக இருந்தாலும் நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் மத ரீதியான கருத்துக்கள் முன்வைக்கின்ற பொழுது அதற்கும் தக்க பதிலை சொல்லும். இஸ்லாத்தினுடைய தனி சிறப்பே அதுதான். அவர்கள் எந்த மத கொள்கைகளை கோட்பாடுகளை சித்தாந்தங்களை சொன்னாலும் அது சரியா அல்லது தவறா, சரி என்றால் அதன்பால் நாம் சென்று விடலாம், தவறு என்றால் அது எப்படி தவறு, இது போன்ற பல்வேறு கருத்துக்களை நாம் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கம் தெளிவான ஒரு பதிலை தருகிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே தாய் மதம் திரும்ப வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய மதம் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறதோ, என்ன வாதங்களை முன்வைக்கிறதோ, என்ன செயல் திட்டங்களை அது சொல்லித் தருகிறதோ அது போன்ற சித்தாந்தங்களை சொல்லி, எனவே இந்த மதத்துக்கு நீங்கள் வாருங்கள், இது சரியான ஒரு கொள்கை, நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய அந்த கொள்கை தவறானது என்று ஒருவர் பேசுகிறார் என்றால் அது நியாயமான கருத்து. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய ஜனநாயக நாட்டிலே, இந்திய திருநாட்டிலே ஒவ்வொருவருக்கும் அவர் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளை மத சித்தாந்தங்களை பேசுவதற்கும் பரப்புவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒருவர் தன்னுடைய கொள்கைகளை சித்தாந்தங்களை மத ரீதியான செய்திகளை இது இந்த அளவுக்கு உயர்வானது சிறப்பானது, உங்களுடைய மத ரீதியான கருத்து கடவுள் ரீதியான கருத்து அல்லது உங்களுடைய செயல் திட்டங்கள் அனைத்துமே இந்தந்த அடிப்படையிலே தவறு என்ற அறிவியல் ரீதியான வாதத்தை அறிவுபூர்வமான ஒரு வாதத்தை முன்வைத்து என்னுடைய மதத்துக்கு நீங்கள் வாருங்கள் என்று சொன்னால் அது தவறல்ல. ஆனால் சொல்லப்படுகின்ற வாதம் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சாரார் இதுதான் தாய் மதம், இதுதான் எல்லா மதத்திற்கும் முன்னோடி முதல் மதம், எனவே நீங்கள் வந்து விடுங்கள் என்ற ரீதியான வாதம்.
இன்னும் சில பேர் தன்னுடைய மதத்திற்கு அவர்களும் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? நீங்கள் நோயுற்று இருந்தால் எங்களுடைய மதத்துக்கு வந்தால் நோய் குணமாயிரும். நீங்கள் முடவனாக இருப்பீர்கள் என்றால் எங்களுடைய மதத்துக்கு வந்தால் உங்களுடைய முடம் என்ற அந்த நோய் குணமாகிவிடும். நீங்கள் பைத்தியமாக இருந்தாலோ அல்லது குஷ்டரோகியாக இருந்தாலோ அல்லது கடுமையான வியாதியால் பீடிக்கப்பட்டு இருந்தாலோ எங்களுடைய மதத்துக்கு வாருங்கள், எங்களுடைய கடவுள் அனைத்தையும் சுகமளித்து விடுவார் என்று இது போன்ற பிரச்சாரங்களை எல்லாம் முன்வைத்து கடவுள் கொள்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் அவரவர்கள் சார்ந்த அந்த மதத்தின்பால் ஒவ்வொருவருக்கும் எந்த மதம் பிடித்திருக்கிறதோ அதன்பால் அழைக்கிறார்கள். இது எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய கடவுள் கொள்கையை சொல்லி மற்ற மக்களை இங்கே வாருங்கள் என்று சொல்கிறது. தன்னுடைய சித்தாந்தங்களை சொல்லி எல்லாரும் இங்கே வாங்க என்று பேசுகிறது. மற்றவர்கள் பேசுவதற்கும் இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய மதத்தை அறிவியல் ரீதியாக அல்லது அறிவுபூர்வமாக பேசுவதற்கும் உள்ள வேறுபாடு இதுதான். தாய் மதம் எனவே இங்க வந்துருங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லலை. அல்லது நீங்கள் இங்க வந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நோய் வராது, பிணிகள் வராது, கஷ்டங்கள் வராது, பொருளாதாரம் அப்படியே குமிந்து கிடக்கும், அதனால இந்த மதத்துக்கு வாங்க என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய அதனுடைய கடவுள் கொள்கைகளையும் அதனுடைய இன்ன பிற சித்தாந்தங்களை நாம் பார்த்தோம் என்றால் எல்லா மதத்தை விட தலை சிறந்ததாகத்தான் அது விளங்குகிறது. எப்படி சொல்கிறது? கடவுள் என்றால் அதற்கு ஒரு இலக்கணம் வேண்டும். கடவுளாக ஒருத்தர் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சில தகுதிகள் வேண்டும். ஒரு வேதம் என்றால் அதற்குன்னு சில தகுதிகள் வேண்டும். மனிதர்கள் என்றால் அவங்களுக்கு உள்ள இலக்கணங்கள் என்ன அதை பற்றி பேசுகிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றியும் அதனுடைய இலக்கணங்களை பற்றி அதனுடைய ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களை பற்றியும் இஸ்லாம் தெளிவாக பேசுகிறது. மதம் என்றாலேயே கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த செயலுக்கு தானே மதம். கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள், கடவுள் இருக்கிறான் என்று நம்புகிறார்கள். அது போன்ற கொள்கைகளுக்குத்தான் மதம் என்று நாம பேசுகிறோம். ஆனால் இப்படி பேசுகின்ற இந்த அடிப்படையான அந்த கடவுள் கொள்கைக்கு கடவுள் என்றால் யார்? எந்த மதமும் விளக்கம்னா சொல்ல மாட்டேங்குது. கடவுளுடைய தகுதிகள் என்ன அது எந்த மதமும் சொல்ல மாட்டேங்குது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அற்புதமாக சொல்லி காட்டுகிறது ஒரு கடவுள் என்றால் எப்படி இருக்கணும். நாம் அடிக்கடி ஓதுகின்ற படிக்கக்கூடிய அந்த வசனத்தில் தெளிவாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் என்றால் கடவுள் என்றால் அவன் ஒருத்தனாத்தான் இருக்கணும். கடவுள் 4 பேர் இருக்க முடியாது, கடவுள் 40 பேர் இருக்க முடியாது, கடவுள் 2 பேர் கூட இருக்க முடியாது. கடவுள் என்றால் ஒருத்தன் தான் கடவுள். அந்த கடவுள் எப்படி இருக்கணும்? லம் யலிது வலம் யூலது. அவனுக்கு பெற்றோர்கள் இருக்கக்கூடாது, அவனுக்கு பிள்ளைகள் இருக்கக்கூடாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகராக அவனுக்கு சமமாக அவனை போன்று எவனும் உலகத்தில் இருக்கக்கூடாது. ஒரு கடவுள் என்றால் கடவுளுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்னன்னா இது இருக்கணும்ல. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டும் போது ஹுவல் அவ்வலு வல் ஆஹிர். ஒரு கடவுள் என்றால் எப்படிப்பட்டவனா தெரியுமா? அவனுடைய இலக்கணம் என்னவென்று தெரியுமா? அவன்தான் முதன்மையானவன். அவனுக்கு முன்னால எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு தூசி இருக்கக்கூடாது, ஒரு துரும்பு இருக்கக்கூடாது, ஒரு உயிரினம் எந்த உயிரினமும் இருக்கக்கூடாது. அவனால் படைக்கப்பட்ட எந்த பொருளும் அவனுக்கு முந்தியதாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படி இறைவன் சொல்லுகிறான்? ஒரு கடவுள் இருக்கிறான், அவனுக்கு முன்னால ஏதோ ஒரு உயிரினம் இருந்திருக்கிறது அப்படின்னு ஒன்று நிரூபிக்கப்பட்டு விட்டது என்றால் அந்த உயிரினம் தான் கடவுளா இருக்க முடியும். ஏன்னா அதுதான் இந்த கடவுளை படைத்தவனாக இருக்க முடியும். அதனால இறைவன் என்ன சொல்லுகிறான்? கடவுள் என்றால் அவனுக்கு முதல்ல எதுவுமே இருக்கக்கூடாது. அவன் தான் எல்லாத்தையும் படைச்சவனா இருக்கணும், அவன் தான் எல்லாத்தையும் உருவாக்கியவனாக இருக்கணும். அவ்வளவு அழகா தெளிவா சொல்லுகிறான். அவ்வளவு ஆகிர். அதே மாதிரி கடவுள் என்றால் அவன் தான் கடைசி, அவனுக்கு பின்னால எதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இறைவன் கடவுளுக்கு இருக்க வேண்டிய தகுதியை சொல்லுகிறான். சொல்லிட்டு நான் தாண்டா எல்லாத்தையும் படைச்சேன் அதையும் இறைவன் சொல்லுகிறான். கடவுளுக்கு இருக்க வேண்டிய தகுதி இப்படித்தான், கடவுளுக்கு இருக்க வேண்டிய இலக்கணங்கள் இப்படித்தான் இருக்கணும். அதெல்லாம் சரிதான். நான் என்ன இலக்கணத்தை சொல்லி தருகிறேனோ, கடவுளுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்னென்ன இருக்கிறது என்று நான் பேசுகிறேனோ அதெல்லாம் எனக்கு இருக்கிறது. நான் தான் முதல்ல இருக்கிறேன். எனக்கு முன்னால யாரு உன்னை காட்டு? அல்லாஹ்வாக இருக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய நான் தான் முதன்மையானவன். எனக்கு முன்னால நான் வருவதற்கு முன்னால இப்படி ஒரு பொருள் இருந்தது,
இப்படி ஒரு உயிரினம் இருந்தது, இப்படி ஒரு கோள்கள் இருந்தது, ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது ஆதாரத்தோட நிரூபிக்க முடியுமா? அல்லது கடைசி நான் தான், எனக்கு பின்னால இதுதான் வரும், அல்லாஹ் அழிஞ்சிட்டான், அல்லாஹ் அழிஞ்சதற்கு பின்னால இந்த பூமி நிற்கும், வானம் இருக்கும், ஒரு எறும்பு இருக்கும், ஒரு உயிரினம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வே போனதற்கு பின்னாடி, அல்லாஹ்வே அழிந்ததற்கு பின்னாடி, இந்த உலகமே மண்ணோடு மண்ணாக ஆனதற்கு பின்னாடி அல்லாஹ்வும் அழிஞ்சு போயிட்டா, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. அல்லாஹ் போனதற்கு பின்னால இப்படி ஒண்ணு, அல்லாஹ் வருவதற்கு முன்னாலே ஒண்ணு இல்லை. அல்லாஹ் வந்து அல்லாஹ் அழிஞ்சு போக மாட்டான். ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் அழிஞ்சாலும் அவனுக்கு பின்னாலே எதுவுமே இல்லை. இதெல்லாம் இறைவன் கடவுளுக்கு இருக்கக்கூடிய தகுதியா. அதனாலதான் அவன் தான் முதன்மையானவன், அவன் தான் இறுதியானவன், அவனுக்கு பின்னால எதுவும் இல்லை, அவனுக்கு முன்னால எதுவுமே இல்லை. இப்படி ஒரு கடவுளை காட்டு. கடவுள் ஒருத்தனா இருக்கணும், பெற்றோர்கள் இருக்கக்கூடாது, பிள்ளைகள் இருக்கக்கூடாது, அவனை போல எதுவுமே இருக்கக்கூடாது, அவனுக்கு எந்த துணைகளும் இருக்கக்கூடாது. இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் சொல்லுகிறானே, ஹுவ யுத்இமு வலா யுத்அமு. கடவுள்னா யார் என்று தெரியுமா? அவனுக்கு சாப்பாடு தேவை இருக்காது, அவன் தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும். உணவு அவனுக்கு தேவையில்லை, ஐயானா அவனுக்கு பசி எடுக்காது, அவன் தான் எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கக்கூடியவனா இருப்பான். அவனுக்கு தாகம் இருக்காது, ஏன்னா தாகம் இருந்தா தானே தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும், அது அவனுக்கு தேவைதானே. இதெல்லாம் திருமறை குர்ஆன்ல ஒரு கடவுளுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை, ஆற்றல்களை இப்படி எல்லாம் சொல்லுகிறான். கடவுள் தூங்கக்கூடாது, கடவுளுக்கு மனைவி இருக்கக்கூடாது, கடவுளுக்கு பிள்ளை இருக்கக்கூடாது, எண்ணற்ற தகுதிகள். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். தெரிந்து கொள்ளுங்கள், கடவுள் நித்திய ஜீவன், அவன் என்றைக்கும் மரணமடைய மாட்டான், அவனுக்கு மௌத்து என்பது என்னைக்கும் கிடையாது, அவனுக்கு வாழ்வு முடிந்து போய்விட்டது அப்படின்னு தீர்மானிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய கடவுள் கிடையாது. அவனுக்கு சிறு தூக்கமோ பெருந்தூக்கமோ, அல்ல ஆழ்ந்து உறங்குறது, கொரட்டை விட்டு தூங்குறது, இதுவும் அந்த அல்லாவுக்கு இல்லை, கடவுளுக்கு இல்லை. சின்ன தூக்கம் இருக்குமே, சாரமா உட்கார்ந்துட்டே இருக்கும் போது அப்படியே டக்குன்னு தலை ஆடுமே, அது மாதிரி சிறு தூக்கம் இருக்குமே, இந்த தூக்கம் கூட கிடையாது. கடவுள் எப்படிப்பட்டவனா, நல்ல தூங்கக்கூடியவனாகவும் இருக்க முடியாது, ஒரு சின்ன தூக்கம் கூட அவனுக்கு இருக்காது. வேறு சில இடங்களில் என்ன சொல்றான், அவனுக்கு அசதி கூட கிடையாது. கடவுளுக்கு ஒரு அசதி, நம்மளுக்கு நான் வேலை செஞ்சோம்னா கடுமையான அசதி இருக்கும், ஒரு மாதிரி உடல் எல்லாம் டயர்ட் ஆயிரும், எங்கேயா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போமே நினைப்போம். கடவுளுக்கு ஓய்வு உண்டா? கடவுள் ஓய்வு எடுக்கக்கூடிய நிலையில் உண்டா? அப்ப கடவுள் என்றால் இவ்வளவு ஆற்றலும் இவ்வளவு தகுதியும் இருக்கிறது, நீ சொல்லக்கூடிய கடவுளுக்கு இந்த தகுதி உண்டா? இறைவன் இப்படித்தான் வாதங்களை வைக்கிறான், அறிவுபூர்வமான ஒரு வாதம். நீங்கள் எந்த மதத்துக்கு நான் நீங்க அலைங்க, எந்த கொள்கையை பற்றினால் நீங்க பேசுங்கள், உங்களுடைய கடவுளை பற்றி எவ்வளவு இருக்கிறதோ அத்தனை நீங்க பேசுங்க. ஆனா கடவுளுக்கு இருக்க வேண்டிய இலக்கணம் அங்கே இருக்கிறதா? இதை நீ பாருங்க. இதை பார்த்து விட்டு இதை விட சிறந்த ஒரு கொள்கையா இருந்தால் வா, நானும் வாரேன். இஸ்லாம் அப்படியும் சவால் விடுகிறது, உங்களுக்கு இந்த கடவுள் கொள்கை இதை விட சிறந்த ஒன்று இருக்கும் என்றால் வாங்க, நானும் வாரேன், எல்லாரும் சேர்ந்து அதை பின்பற்றுவோம். தாய் மதம் என்பதற்காக பின்பற்ற முடியாது. உன்னுடைய கடவுள் கொள்கையை விட ஏன் கடவுள் கொள்கை சிறந்தது. நீ யாரை கடவுளாக வணங்குறாயோ அந்த கடவுளை விட ஏன் கடவுள் இந்த அளவுக்கு வலிமை பெற்றவர், ஆற்றல் பெற்றவர். அதனால் நீ வா. அது கரெக்டான வாதம், கரெக்டான லாஜிக்கு, கரெக்டான ஒரு செய்தி. இஸ்லாம் அந்த அடிப்படையில் உங்களுடைய கடவுள் கொள்கையை சொல்லுங்க. உங்களுடைய நீங்கள் யாரை ஏற்றிருக்கிறீங்களோ எல்லாத்தையும் விலாவாரியாக நீங்க பேசுங்க. அது சரி என்றால் அங்க நாம வருவோம். இது ஒரு கோணத்தில் கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய தன்மை, இது எல்லாம் இறைவன் இப்படி சொல்லிக்கொண்டே வருகிறான். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்களை இறைவன் சொல்லுகிறான். ஒரு மதம் சரியான மதம் என்றால், மார்க்கம் என்றால் கடவுள்கிட்ட இருந்து சில செய்திகள் வரணும். நான் உருவாக்குனது கடவுள் செய்தியாக இருக்காது, நீங்க உருவாக்குனது கடவுள் செய்தியாக இருக்காது. ஒரு ஆலிம்சா உருவாக்குனது கடவுள் செய்தியா? அது எப்படி கடவுள் செய்தியா இருக்க முடியும்? அது எப்படி வகை செய்தியா இருக்க முடியும்? ஒரு கடவுள் கொள்கையை நம்புவதாக இருந்தால் அவர் என்ன கொள்கையை வகுத்திருக்கிறாரோ, அவர் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அந்த செய்தி அங்க இருந்து தான் வரணும். நான் ஒரு கடவுள் கொள்கையை நம்பி இருக்கிறேன், நான் இவரை கடவுளாக ஏற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் விருப்பத்துக்கு நான் நடக்கிறேன் என்றால், என்னுடைய மனம் எப்படியெல்லாம் சொல்கிறதோ அந்த அடிப்படையில் நடக்கிறேன் என்றால் அதுவும் சரியான வழியாக இருக்காது. அதனால இறைவன் என்ன சொல்கிறான் என்றால், நான் கடவுள், நான் கடவுள் என்றால் என்கிட்ட இருந்துதான் வகி வரும்,
ஏன்ட்ட இருந்துதான் வேத செய்திகள் வரும், ஏன்ட்ட இருந்துதான் தகவல் வரும். அதைத்தான் நீங்க பின்பற்றணும், வேற எதையும் பின்பற்றக்கூடாது. தன்சீலும் ரப்பில் ஆலமீன். இந்த வேதம் என்பது குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த வேதம் என்பது அகிலத்தாரின் ரச்சனான அல்லாஹ்விடம் இருந்து இறக்கி அருளப்பட்டது. எத்தனை பேர் இன்னைக்கு வேதங்கள் வைத்திருக்கிறார்கள்? அவரவர்கள் மதத்தை சார்ந்த வேத புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள். இறைவன் என்ன கேட்கிறான்னா, உங்க கடவுள்கிட்ட இருந்து வந்ததா? அதற்கும் ஒரு இலக்கணத்தை இறைவன் சொல்கிறான். வேத புத்தகம் என்றால் கடவுள்கிட்ட இருந்து வந்தது என்றால் அதற்கு முதல் இலக்கணம் என்ன சொல்லி காட்டுகிறான்? முதல்ல அது முரண்பாடு இருக்கக்கூடாது. நீங்க எதனாலும் வேத புத்தகமா கொண்டு வாங்க, உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அது வேத புத்தகம் என்றால், வேத புத்தகம் என்பதற்கு ஒரு இலக்கணம் உண்டு, ஒரு வரையறை உண்டு. என்ன வரையறை? அதுல முரண்பாடே இருக்காது. இறைவன் குர்ஆனை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது, இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது. லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. அல்லாஹ் அல்லாத மனிதர்கள்ட்ட இருந்து வந்திருக்கும் என்றால், மற்றவர்கள்ட்ட இருந்து வந்திருக்கும் என்றால் இதிலே ஏராளமான முரண்பாடுகள் இருக்கும். இறைவன் இப்படி சொல்லுகிறான். ஒரு கடவுளுடைய வேதம் என்றால் அதுல கண்டிப்பாக முரண்பாடே இருக்காது. இந்த வேதத்தில் முரண்பாடு உண்டா? இன்னும் சவால் விடுகிறானே, அஃபலா யத்ததப்பரூன குர்ஆன். இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டாமா? இந்த குர்ஆனை ஏன் சிந்திக்காம நீங்க இருக்கிறீங்க? இறைவன் இப்படியெல்லாம் திருமறை குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல திரும்ப 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 இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறானே, ஏன் அதை சொல்லணும்? நீங்க இறைவனுடைய வேதம் என்றால் இதுல முரண்பாடை உங்களால கற்பிக்க முடியாது, முரண்பாடை காட்டவே முடியாது. இத சவாலாக இன்னைக்கும் குர்ஆன்ல இருந்துகிட்டே இருக்கு. இந்த சவாலை முறியடிக்கிறதுக்கு இப்பவும் சில பேர் கிளம்பி வராங்க. குர்ஆன்ல முரண்பாடு இருக்கிறது. என்னப்பா முரண்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா நிறைய முரண்பாடு இருக்குது, சரி ஒன்னை சொல்ல, ஒன்னே நான் சொல்றேன் அப்படின்ட்டு வராங்க. எதை சொல்றாங்க? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டவன் என்று ஒரு இடத்துல சொல்கிறான், இன்னொரு இடத்துல சொல்றான் மனுஷன் விந்து துளியால் படைக்கப்பட்டவன் என்று சொல்கிறான். முரண்பாடு இல்லையா? மனுஷன் எங்க இருந்து படைக்கப்பட்டான்? மனுஷனுடைய ஒண்ணு மண்ணுல படைக்கப்பட்டானா அல்ல நீர்ல இருந்து விந்து துளியில இருந்து படைக்கப்பட்டானா? எது? முரண்பாடு தானே. அப்ப இது உங்களுடைய குர்ஆன் நீங்க சொன்னதின் அடிப்படையில் இது வேத வாக்கு அல்ல, கடவுள்கிட்ட இருந்து வந்ததல்ல. எனவே இதுல முரண்பாடுகள் இருக்கிறது அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். அப்பதான் நம்ம கேட்கிறோம், இப்படி மட்டும்தான் குர்ஆன்ல இருக்குதா? இதற்கு விளக்கமாக வேறு சில வசனங்கள் இல்லையா? அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுகிறானே, முதல்ல மனுஷனை படைக்கும் போதுதான் மண்ணில இருந்து படைச்சோம், களிமண்ணில இருந்து படைச்சோம், அடுத்தடுத்து உருவாகின்ற பொழுது நீர்ல இருந்து படைச்சோம், விந்து துளியில இருந்து படைச்சோம் அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக இன்னொரு இடத்துல ரெண்டையும் சேர்த்து விளக்கமாக சொல்றானே. இது எப்படி முரண்பாடு இருக்கும்? முதல்ல படைக்கும் போது இப்படி இருந்தது, ரெண்டாவது படைக்கும் போது இப்படி, மூணாவது படைக்கும் போது இப்படி இப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் முரண்பாடா? அரிசி இருக்குதுன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் சோறு இருக்குதுன்னு முரண்பாடு. நீ அரிசி தானே சொன்ன, சோறா எப்படி? எப்போ முதல்ல அரிசியா தானே இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆக்குன, அதை நெருப்புல போட்டு வதக்குன, அது இன்னொரு பொருளா மாறி போயிடுச்சு இப்படின்னு சொன்னா அது சோறாக மாறிவிட்டது என்றால் நீ அரிசின்னு சொன்ன, இப்ப சோறா இருக்கிறது. எனவே முரண்பாடுன்னா இது அறிவுபூர்வமான ஒரு வாதமா? முதல்ல அரிசி, ரெண்டாவது சோறு, முதல்ல மண்ணு, ரெண்டாவது விந்து துளி, இப்படித்தானே இறைவன் சொல்லி காட்டுகிறார். இது எப்படி முரணா இருக்க முடியும்? இது முரணே இல்லையே. எதற்கெல்லாம் இதை சொல்லுகிறோம் என்றால், ஒவ்வொரு ஆளும் தோண்டி தோண்டி பார்க்கிறாங்க. இறைவன் விடுகின்ற இந்த சவால், கடவுள்கிட்ட இருந்து வருகின்ற வேத வரி என்றால், வேத வாக்கு என்றால் அதிலே முரண்பாடு இருக்காது என்று இறைவன் சொல்லுகின்ற இந்த சவாலை முறியடிப்பதற்காக வேண்டித்தான் முரண்பாடு இருக்கிற மாதிரி உள்ள சில செய்திகளை கொண்டு வந்து முரண்பாடு இருக்குது, முரண்பாடு இருக்கிறது. குர்ஆனை முழுமையா படிக்காதனால வந்த விளைவு. எல்லா வசனத்தையும் படித்தா இது மாதிரி குளறுபடிகள், இது மாதிரி முரண்பாடுகளை கண்டுபிடிக்க முடியாது. அதனால அறகுறையாக படித்து விட்டு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. குர்ஆன்ல ஒரு காலத்திலையும் முரண்பாட ஒரு ஆளும் காட்ட முடியாது. இதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். ஏன்ட இருந்து வந்துச்சுப்பா, அதனால முரண்பாடு இல்லை. கடவுளுடைய வேத வரி, அதனால முரண்பாடு இல்லை. நீ வேதம் என்று சொல்லுகிறாய், அதுதான் கடவுளுடைய வேத வரி என்று சொல்லுகிறாய். அப்படி சொல்லுகிறாய் என்றால் முதல்ல முரண்பாடு அற்ற ஒன்றை நீ கொண்டு வா. சில வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கடவுளுடைய வேதம் என்கிறார்கள். கடவுள் யாரு அப்படின்னு கேட்டால கடவுள் ஒண்ணுங்கிறான், கடவுள் ரெண்டுங்கிறான், கடவுள் மூணுங்கிறான், அவர் எல்லாம் சேர்த்து ஒண்ணு அப்படிங்கிறான்.
இப்ப கடவுள் ஒன்னா ரெண்டா, அதுலயே முரண்பாடு. அவருடைய வேதத்திலேயே கடவுள் ஒருத்தன் தான் அப்படிம்பாங்க, அப்புறம் கடவுள் 3 பேர் தான் அப்படிம்பாங்க. நம்ம கேள்வி கேட்டாச்சுன்னா கடவுள் ஒன்னா 3ஆ? கடவுள் 1 என்றால் 3 இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கடவுள் 3 என்றால் 1 சேர்ந்து இருக்கலாம், பிரச்சனை இல்லை. எது அப்படின்னா 3 தான், ஆனா 1 தான். 3இல் 1 அடங்கும், 1இல் 3 அடங்கும் அப்படின்னு புரியாத கணக்குகளை சொல்லிட்டு இருக்கிறான். இது எப்படி சாத்தியம்? அவருடைய வேதம் தான் சொல்லுகிறது. விவாதம் வரை கேட்ட இதை 3 கடவுள் என்று சொல்கிறாய் என்றால் அந்த 3 கடவுள் என்ன? இல்லை இல்லை, ஒரு கடவுள் தான், 3 கடவுள் இல்லை என்கிறீங்களே, அப்படி என்றால் அந்த ஒரு கடவுள் என்ன? இதையெல்லாம் கேட்கும் போது இதுவரையும் பதில் இல்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் என்றால் வேத வரிகள் என்கிறார்கள், கடவுள்கிட்ட இருந்து வந்த செய்திகள் என்கிறார்கள். அதுல உள்ள முரண்பாடு தான். இது அல்லாம கடவுள் கொள்கை இஸ்லாம் பேசுகிறது, வேதத்தை பற்றி இஸ்லாம் பேசுகிறது, அதனுடைய நிலைப்பாடுகளை பற்றியும் இஸ்லாம் அழகாக சொல்லி காட்டுகிறது. என்ன சொல்கிறது? சொன்னது மட்டுமில்லை, அதை செயல்படுத்தியும் காட்டும் இஸ்லாம். சில சட்டங்களை வகுத்து தருகிறது இஸ்லாம். நான் அல்லாட்ட, நான் தான் அல்லாஹ், என்கிட்ட இருந்து வந்த வேதங்கள் தான், நீங்க இப்படி எல்லாம் நடங்க என்று சில சட்டங்களை உருவாக்கி தருகிறது. அதுல சட்டங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது முதல் விஷயமாக இறைவன் சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா, மனிதர்களே உங்களை ஒரே ஒரு ஆண் ஒரு பெண்ணிலே இருந்து தான் நான் படைச்சேன். சட்டங்களை எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் எதை ஃபர்ஸ்ட் நிறுவுகிறான் என்றால், நீங்க அத்தனை பேரும் ஏற்றத்தாழ்வோடு உள்ள ஆட்கள் கிடையாது. நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், அவன் பெரியவன் அப்படிங்கக்கூடிய பாகுபாடு கிடையாது. இவன் படிச்சவன், இவன் படிக்காதவன், இந்த வேறுபாடு கிடையாது. வெள்ளையன் கருப்பன் என்ன வேறுபாடு இஸ்லாம் சொல்லுது? நீ எந்த நேரத்திலே இருந்துட்டு போ, எவ்வளவு உயரத்தினாலும் இருந்துட்டு போ, எந்த குலத்தினால் நீ பிறந்துட்டு போ, ஆனாலும் உங்களுடைய தகப்பன் உன்னுடைய தாய் அத்தனை பேரும் ஒரு ஆள் தான். எல்லாத்துக்குமே ஒரே தாய் ஒரே தந்தை தான். உங்கள வேறுபாடு கிடையாது. ஏன் இஸ்லாம் இப்படி சொல்லுகிறது? ஒரு சட்டத்தை சொல்வதாக இருந்தால் அந்த சட்டம் அனைவருக்கும் சமம். சமம் என்று எப்படி நிரூபிக்க முடியும்? இன்னைக்கு சமம் இல்லையே. நீங்கள் கடவுள்கிட்ட நெத்தில இருந்து பிறந்தாளு அல்லது தொடையில இருந்து பிறந்தாளு அல்லது இப்படி வந்தாளு அப்படின்னு சொல்லும் போதுதானே சட்டங்கள் வேறுபடுகிறது. எனக்கு ஒரு சட்டம், உனக்கு ஒரு சட்டம். ஏப்பா சட்டத்தை வேறுபடுத்தி காட்டுத? எல்லாத்துக்கும் கடவுளும் முன்னால சமம் என்றால் சட்டம் அனைவருக்கும் சமமா தானே இருக்கணும். இல்ல, நான் உயர்ந்தவன், அவர் தாழ்ந்தவர், அவர் தாழ்த்தப்பட்டவர், அதனால எனக்கு ஒரு சட்டம், அவருக்கு ஒரு சட்டம். இஸ்லாம் இப்படி பேசக்கூடாதுங்கிறதுக்கு தான் பல்வேறு காரணங்களுக்காக வேண்டி முதல்ல நீ ஏற்ற உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது, எல்லாம் சமம். உயர்ந்தவனும் ஒண்ணு இருந்தா தானே தாழ்ந்தவனும் ஒண்ணு இருக்க முடியும். இங்க எல்லாருமே சமம் என்றால் அங்கே வேறுபாடு கிடையாது, எல்லாத்துக்கும் சமம். சட்டங்கள் அனைவருக்கும் சமம். நிற வேறுபாட்டுனால இவனுக்கு ஒரு சட்டம், அவனுக்கு ஒரு சட்டம், இவனுக்கு ஒரு ஜெயிலு, அவனுக்கு ஒரு ஜெயிலு, அதெல்லாம் இஸ்லாத்தில் இல்ல. ஒரு குற்றம் செய்கிறான் என்றால் அவனுக்கு ஒரு தண்டனை, இவனுக்கு ஒரு தண்டனை. இன்னும் சொல்ல போனா நபியுடைய காலத்திற்கு முன்காலத்துல இதே வேறுபாடு தானே வச்சிருந்தாங்க. சட்டத்துல வேறுபாடு வச்சிருந்தாங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தானே உடைச்சாங்க, நடைமுறைப்படுத்தி காட்டினாங்களே. ஆளாளுக்கு ஒரு சட்டம் இருக்கக்கூடாது, உயர்ந்தவன் உயர்ந்த குலம் அவனுக்கு ஒரு சட்டம் இவனுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு பார்க்க கூடாது, உடைச்சு காட்டி நிரூபிச்சு காட்டினாங்களே. அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு செய்தி தானே. பாத்திமா திருடி விட்டார்கள், நபி அவருடைய மகள் பாத்திமா இல்ல, அந்த பாத்திமா திருடி உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண்மணி. அப்ப அவங்க திருடிட்டாங்கன்னா கையை வெட்டணும். கையை வெட்டணும்னா சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வருது. உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்ணுடைய கையை எப்படி வெட்டுவது? அது முறையா? ஊர் ஜமாத் தலைவரா இருந்தாரு, நாட்டாமையா இருந்தாரு, பெரிய பெரிய பொறுப்புல இருந்தாரு, சரி ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, விட்டுட்டு போக வேண்டியதானே, தௌஹீத்காரன் வரையும் பேசுறானே. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அதே மாதிரி வந்துச்சு. நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய சட்டத்தில் அதை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல நீங்க பரிந்து பேச வருகிறீர்களா? என்னுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் அவருடைய கையை நான் வெட்டுவேன். இறைவனுடைய சட்டத்தை நிலைநாட்டுவதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏற்றத்தாழ்வு இது இல்லவே இல்லை. ரசூலுல்லாஹ் அதை செயல்படுத்தி காட்டினாங்களே, வாயளவுல மட்டும் சொல்லலையே, சட்டம் எல்லாத்துக்கும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு போகலையே. இன்னைக்கு நம்ம நாட்டிலே அப்படித்தானே இருக்குது. வாயளவுல பேசுவாங்க,
சட்டம் அனைவருக்கும் சமம் என்பாங்க. ஆனா ஒரே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் குற்ற பரம்பரையாக ஆக்கி வைப்பாங்க. இன்னைக்கு அதானே இஸ்லாமியர்கள் என்றால் அவன் ஒருத்தன் தான் தீவிரவாதி, வேற யாரும் தீவிரவாத செயல் செய்தாலும் அவன் தீவிரவாதி இல்லை. ஆனா இது என்னடா சட்டம்? இதே இஸ்லாமியன் குண்டு வைத்தான் என்றால் அவரே தீவிரவாதி என்று சொல்லு, முருகன் குண்டு வைக்கிறான் என்றால் அவரே தீவிரவாதி என்று சொல்லு. சொல்ல தைரியம் இருக்குதா? ஊடகங்களுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ எவருக்கும் அந்த தைரியம் இல்லை. முஸ்லிம் என்றால் அவனுக்காக வேண்டிய அவன் என்ன சின்ன தப்பு பண்ணாலும் தீவிரவாதி குத்து. அப்ப இதுதான் நியாயமா? இஸ்லாம் அப்படிலாம் பார்க்கல. நீங்கள் எந்த கடவுள் கொள்கையை பேசுகிறீர்களோ அந்த கடவுளுடைய இலக்கணம் கரெக்டா இருக்கணும். அவற்றை இருந்து வேதங்கள் வந்து இருக்கணும். அந்த வேதங்கள்ல முரண்பாடு இருக்கக்கூடாது. அந்த கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய சட்டங்கள்ல ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அவன் என்ன சட்டம் சொன்னாலும் அனைவருக்கும் சமமாக இருக்கணும். சமமாக இருக்க வேண்டும் என்று வாயிலவுல பேசினாலும் பத்தாது, செயல்படுத்தி காட்டணும், நடைமுறைப்படுத்தி காட்டணும். முடியுமா? இது எல்லாம் இருக்குங்கன்னு சொன்னா நம்ம எந்த மதம் சரியாக இருக்கிறதோ, இஸ்லாத்தை விட சிறந்ததா இருக்குதோ அங்க போயிடலாம். அல்லாஹ் அப்படி சவால் விடுகிறானே, கொண்டு வாருங்கள். இதை மாதிரி இதை விட கடவுள் கொள்கையில இதை விட எல்லா விதத்திலையும் சிறந்ததாக ஒன்று இருக்கும் என்று அங்க நாங்க வாரோம். சவால் விட்டு தான் இறைவன் சொல்கிறான். அந்த அடிப்படையில் இவர்கள் சொல்கின்ற இந்த மேம்போக்கான வாதத்தை விட கடவுள் கொள்கை சரியான வாதம், சரியான கொள்கை எது என்று பேசுகிறான் என்றால் அது சரி என்றால் அதுல எல்லாரும் போகலாம், தப்பே கிடையாது. ஆனால் இது நாங்க முதல்ல வந்தோம் எனவே நீங்க வந்துருங்க, இது ரெண்டாவது வந்துச்சு எனவே அதுல சேராதீங்க அப்படிங்கிறது ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாதம் அல்ல என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இன்னும் இஸ்லாத்தை நாம படிக்கிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. குர்ஆனை நாமளும் படிக்கணும். ஏன் அடுத்த ஆட்கள்லாம் இப்படி கேள்வி கேட்கணும்? நம்மளை பார்த்து இப்படி கேள்வி கேட்கறதுக்கு என்ன காரணம்? முஸ்லிமாக இருந்து கொண்டு உயர்ந்த வேதமாக நம்முடைய கையில இறைவன் தந்தக்கூடிய அந்த குர்ஆனை வைத்துக் கொண்டு அதை படிக்கல, நபியுடைய வாழ்க்கையை படிக்கல, அதை தெளிவாக நாம இன்னும் புரிந்து கொள்ளல. அதனாலதான் ஆளாளுக்கு நம்ம மண்டையில குட்டிக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொருத்தனா தன்னுடைய வாதங்கள் என்ற அடிப்படையில் நம்மளை அடிக்கவும் செய்கிறான். நம்ம உண்மையான முஸ்லிமா இருந்தால், வேதங்களை நல்ல படிக்கக்கூடியவர்களா இருந்தால், அதனுடைய சட்டத்திட்டங்களை முறையாக தெரிந்திருந்தால் அவன் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வாதத்திற்கும் உடனுக்குடன் பதில் சொல்லலாமே. நீ இந்த வாதத்தை வைக்கிற அது சரியில்லை, குர்ஆன் இப்படி பேசுகிறது சொல்ல முடியுதா? குர்ஆன்ல முரண்பாடு இருக்கிறது என்று ஒருத்தன் பேசிட்டாச்சுன்னா நமக்கு அப்படியா இருக்கா அப்படி சொல்றானோ சரி அவன் கொள்கை அப்படின்ட்டு போறோம். முரண்பாடு இருக்குது என்றால் அதுக்கு பதில் சொல்ல முடியலையே. குர்ஆனை பற்றி இழிவாக பேசிட்டான் என்று ஒரு ரோஷத்துல அல்லது ஒரு ஆக்ரோஷத்துல போய் விடுகிறோமே தவிர அதுக்கு சரியான பதில் கூட சொல்ல நம்ம தகுதி இல்லாம இருக்கிறோம். வேதத்தை படிக்கல, ஹதீஸ்களை படிக்கல, அதனால வந்த விளைவுகள் அந்த வேதங்களும் ஹதீஸ்களும் சொல்லுகின்ற சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தவறிவிட்டோம், அதனால வந்த விளைவுகள். அதனால இந்த செய்திகள் அனைத்தையும் நாம தெரியும். குர்ஆன் ஹதீஸை படிப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கணும், அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். இறைவன் அதற்குண்டான வாய்ப்பையும் வழிமுறைகளையும் தந்துடுவானாக. வாகத்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கணேந்திரன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீபத்திலே நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே சமூக நலன் கருதி சில செய்திகளை நம்முடைய சகோதரர்கள் வெளியிட்டார்கள். பட்டாசுகளை வெடிக்க வேண்டாம் என்ற தகவலை எல்லா மக்களுக்கும் சொன்னார்கள். இறைவனுடைய அருளால் சமூகம் நலன் சார்ந்த இந்த விஷயத்தை பல்வேறு மக்கள் செவியேற்றார்கள். அவர்களுக்கு இதனுடைய தீமைகளை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைத்தது. ஆனால் ஒரு சில ஆட்கள் மாத்திரம் இதை மத துவேஷ கருத்தோடு அணுகினார்கள். அது அவங்களுடைய வேலை, அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. ஆனால் இந்த பட்டாசினால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன அப்படிங்கிறது நேற்றைய தினத்தில் நடந்த அந்த நிகழ்வுகளை மட்டும் நீங்க பாருங்க. கிட்டத்தட்ட நான் படித்த வரையிலையும் நேற்று மட்டும் பட்டாசு வெடிப்புல ஏறத்தாழ 5-6 பேர் மாண்டு இருக்கிறார்கள். இப்போ நேற்று நடந்தது.
ஒரு வாரத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மிகப்பெரிய பட்டாசு விபத்து ஏற்பட்டு 8 பேர் மாண்டார்கள். அது தனி விஷயம். நேற்றைக்கு பட்டாசு வெடிக்கும் போது அல்லது பட்டாசினால் ஏற்பட்ட விபத்தினால் கிட்டத்தட்ட 8 அல்லது 6-7 பேர் இறந்திருக்கிறாங்க. இப்ப இது நியாயம் என்று பேசக்கூடியவர்கள், இது சரிதான் என்று பேசக்கூடியவர்கள் இழந்த அந்த உயிரை திரும்ப தர முடியுமா? பட்டாசுனால தானே இறந்தாங்க. இதனால் தானே ஒரு உயிர் பழிவாங்கப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் இந்த உயிருக்கு, உயிர் போனவர்களுக்கு அல்லது இறந்தவர்களுடைய அந்த குடும்பத்திற்கு இவங்க என்ன சொல்ல முடியும்? இது பேர் இழப்பு. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் இறக்குறதுங்கிறது சாதாரண விஷயமா? பட்டாசு வாங்க போனவரை அதை அதை கொண்டு வருகின்ற பொழுது அப்படியே இறந்துடுறாரு. பாண்டிச்சேரி நேற்று வீடியோ வரையும் போட்டிருந்தாங்க. பட்டாசு அடிக்க கொண்டு வராங்க, நடு ஓட்டில் வெடிச்சு வெடிகுண்டு சிதறின மாதிரி அந்த உடலும் சிதறுகிறது. அப்ப அந்த ஆள், அதாவது யார் இறந்தாரோ அவரை நம்பி அந்த குடும்பம் எவ்வளவு நம்பிக்கை வைத்து இருக்கும். இப்ப இந்த இழப்புக்கெல்லாம் யாரு பொறுப்பு? ஒன்றும் இல்லை, பட்டாசு வெடிங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் அதனுடைய விளைவுகளும் அதனுடைய மிக மோசமான விஷயங்களும் யாரும் அதை கண்டுகொள்வதே இல்லை. நம்ம மதம் பார்க்கறது இல்லை. அவர்களுடைய கொள்கை அவங்களுக்கு இலக்கும் தீனுக்கு உரிய தீன். யாரும் நீங்க அதாவது பெருநாளோ திருவிழாவோ கொண்டாடக்கூடாது என்று நம்ம பேச மாட்டோம். ஏன்? நபியுடைய காலகட்டத்திலே யூத கிறிஸ்தவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி நடக்கின்ற பொழுதே அவங்க தனியா திருநாள் கொண்டாடினாங்க. ஹதீஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் தடுக்கலை. அவர்களுக்கும் பெருநாள் இருந்தது, யூதர்களுக்கு இருந்தது, கிறிஸ்தவர்களுக்கு இருந்தது. நபியுடைய காலகட்டத்திலே அவங்க பெருநாள் கொண்டாடினாங்க. முஸ்லிம்களுக்கு என்று தனி பெருநாள் இருந்தது, முஸ்லிம்கள் தனியாக கொண்டாடினாங்க. இது இஸ்லாமிய ஆட்சியில் கூட அவர்கள் பெருநாள் கொண்டாடுவதற்கு, அவர்களுடைய திருநாளை அவங்க கொண்டாடுவதற்கு ரசூலுல்லாஹ் தடுக்கலை. இப்போ நம்ம ஏன் தடுக்க போகிறோம்? தீபாவளி கொண்டாடினா அழகாக கொண்டாடட்டும். மார்க்கமே தடுக்காத ஒன்றை ஒரு முஸ்லீம் தடுக்க மாட்டான். பொங்கல் கொண்டாடுகிறார் என்றால் அவங்களுடைய வழக்கப்படி அவங்க செய்கிறாங்க, அது நம்ம தடுக்க முடியாது. அது அவருடைய கொள்கை, இலக்கும் தீனுக்கும் வலிய தீன். அந்த அடிப்படையில் அவர் யாரையும் நம்ம தடுக்க போறதில்லை. ஆனால் சமூக விவகாரங்கள் என்று வருகின்ற பொழுது சாராயம் குடிக்கக்கூடாதுன்னு, ஏன்னா முஸ்லீம் மட்டும்தான் குடிக்கக்கூடாதா? முஸ்லீம் மட்டும்தான் இந்த சட்டமா? ஒரு ராமசாமிக்கு இந்த சட்டம் பொருந்தாதா? ஒரு டேவிட்டுக்கு இந்த சட்டம் பொருந்தாதா? எல்லாரும் யாரு குடித்தாலும் அவனுக்கு பாதிப்பு தானே. ஒருத்தன் விபச்சாரம் பண்ணுகிறான், முஸ்லீம் மட்டும் விபச்சாரம் பண்ணாதீங்க, அப்ப பாக்கி எல்லாரும் பண்ணலாம்னு அர்த்தமா? எல்லாமே அது கூடும் என்று பேசுகிறாங்களா? விபச்சாரம் தவறு என்றால் அத்தனை பேரும் தவறு என்றுதான் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும், என் மதம் வேண்டாம் என்று பேசக்கூடியவர்களும் அந்த கருத்து தான் இருக்கிறாங்க. விபச்சாரம் செய்யாதீங்க, குடிக்காதீங்க, திருடாதீங்க, கொள்ளை அடிக்காதீங்க, பொய் பேசாதீங்க, எல்லாரும் சொல்லக்கூடிய இதெல்லாம் சமூகம் சார்ந்த ஒரு விஷயம். இது முஸ்லீம், இந்து அல்லது கிறிஸ்துவர் என்று பாகுபாடு பார்த்து இந்த மாதிரி நல்ல செயல்களை சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்கும் உள்ளது. அதே மாதிரிதான் வெடி வெடிக்க, இது நம்ம மட்டுமா சொல்றோம்? சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுகிறது, ஹை கோர்ட்டு சொல்லுகிறது. ஒரு மாநிலமே நேற்று தீபாவளி அன்னைக்கு வெடி வெடிக்க கூடாதுன்னு மாநிலம் முழுவதும் தடை விதித்திருக்கிறார்கள். அப்ப அவங்கெல்லாம் யாரு? முஸ்லீம்களா? ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆட்சி பண்றாங்க தமிழ்நாட்டில். அப்ப இதை எல்லாமே சமூகம் சார்ந்த கருத்து. எல்லாத்துக்கும் ஒன்று தீமை என்றால் அது எல்லாருமே சொல்லலாம். யாருக்கு தீமை இல்லை என்கிறார்களோ அவங்க அதுக்கு தக்க ஆதாரத்தை முன்வைக்கலாம், வாதங்களை முன்வைக்கலாம். அது தப்பு இல்லை. வெடி வெடிக்கிறதுனால இவ்வளவு பெரிய நன்மை இருக்கு சொல்லு. வெடி வெடிக்கிறதுனால இவ்வளவு தீமை இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்றான் என்றால், வெடி வெடிப்பதனால இவ்வளவு நன்மை இருக்குதுன்னு யாரும் சொல்ல முடியுமா? பேச முடியுமா? இன்னும் இருக்குது, இந்த 7-8 உயிர்கள் பலியா இருக்குது. மொத்தத்தில் இந்த வெடியினால இந்த ஆண்டு மாத்திரம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விபத்து மாட்டம் கிட்டத்தட்ட 15-16 பேர் இறந்துருக்கிறாங்களே. இது எல்லாமே வெடிகள் தயாரிக்கக்கூடிய அந்த இடத்துல எவ்வளவு உயிர்கள் மாண்டு இருக்கிறது, அதெல்லாம் தனி விஷயம். அப்ப அதனால இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் பாதிப்பாக இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தை நாம முன்னெடுக்கிறோம். ஆனா இதுல வேடிக்கை என்ன? நம்முடைய முஸ்லிம் சமூகமும் இதை சேர்ந்து போறாங்க. இதை தடுக்க வேண்டிய மிக பொறுப்பான செயலை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், நாங்களும் வெடி போடுவோம், நாங்களும் வெடி போட்டு இதை மாதிரி தீமைகளை நாங்களும் வளர்ப்போம், எல்லா மக்களுக்கும் கேடை ஏற்படுத்துவோம். இது எந்த அடிப்படை? இது சரி? நம்மளும் திருந்தணுமா இல்லையா? அவர்கள் செய்வது தவறு என்றால் யாரு செஞ்சாலும் தப்பு தானே அது.
அந்த காரியத்தை நாம எப்படி செய்ய முடியும்? அதனால இது போன்ற சமூகம் சார்ந்த எல்லா மக்களுக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு தீமை இருக்கிறது என்றால் அதை சொல்லத்தான் வேண்டும். எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை போட்டு உடைக்கத்தான் வேண்டும். அதுக்காக வேண்டி அவர்கள் எதிர்க்கிறார், அதுக்காக வேண்டி நம்ம சும்மாலாம் உட்கார்ந்து தான் இருக்க முடியாது. தீமைகள், சமூக தீமைகள் இது. ஒருத்தர் ரோட்ல குடிச்சு போட்டு அடிக்கிறான், உதைக்கிறான், சரி அவன் இந்து சகோதரன் அப்படின்னா போக முடியும்? இந்து சகோதரன் கொள்ளை அடிச்சுட்டா சரின்ட்டு போயிட முடியுமா? முஸ்லீம் சகோதரன் கொள்ளை அடிச்சாலும் என்ன விளைவு அதானே அது. ஒரு முஸ்லீம் குடித்தார் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் ஒரு இந்து குடித்தாலும் அதே மாதிரிதான் விளைவு. முஸ்லீமுக்கு தனி விளைவும் இந்துக்களுக்கு இன்னொரு விளைவும் ஏற்பட போறதில்லை. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி விளைவுகள் தான். அப்ப அந்த அடிப்படையில் சமூகம் சார்ந்த இந்த தீமைகளை நம்ம அது பிரச்சாரத்தின் அடிப்படையில் அதை தடுக்கத்தான் வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் அது கடமை. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு இந்தியன் மீதும் அது கடமை என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இது போன்ற தீமைகளை தடுத்து நன்மக்களாக வாழ இறைவன் அருள் செய்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ஜும்மாவுடைய வசூலை வாரி வழங்குங்க. ஜமாத்து